எங்கள் அம்மா இல்லைன்னா எப்படா பாரராஜா வந்திருக்கோம். அந்த கருவறையில் உதித்திருக்கிறேனே அந்த உதிரம், அந்த உணர்வு தான் எனக்கு இருந்து ஜெயிக்க வைத்திருக்கிறது. ஆகையால் என் தாய் அவள் தான் அந்த பரிசை வாங்கணும்னு. பெரிய பெரிய ஆஃபீஸஸ் பண்ணிக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸஸ். No, this is calls very difficult to get to God. யோ என்னையா பேசுறீங்க, ஏதோ பேசு. I'm telling my mother should get this award. Otherwise, I'm going out of this auditorium. What are you talking, man? No, this is not possible. Right? Sure. நான் ஜோஷ் பூஷ் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா கூப்பிட்டேன். I'm very sorry. நான் போகிறேன் வித்தவுட் மை மதர். அப்புறம் அவங்கெல்லாம் உட்காந்து பேசி 4 ஆஃபீஸர்ஸ் உட்காந்து என்னத்தோடு பச்சை மயில் கிறுக்கி கிளாஸ் இந்த கிளாஸ் ஆடின்னு நத்திங் எக்ஸாம்ஷன் ஃபார் பாரதிராஜா. அதுக்கப்புறம் அவளை கொண்டாந்து தொங்கட்டா வேற போட்டு ஜாக்கெட் வேற கிடையாது அவளுக்கு. ஃப்ளைட் ஏறும்போது என்னடா குளிர்ற மாதிரி இருக்குல்லுவா. சரி போத்திக்க கொண்டு போய் மேடை ஏற்றி. அதில் இருந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில். அவள் எந்த நேரத்தில் என்னை லாரியை அனுப்பிச்சியோ அது மேடை ஏறி போயிடுவான். விடி எனக்கு தெரியாதா அப்படின். அவள் பயங்கரமான பொம்பளை. தமிழச்சிகளுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம பயந்துருவோம். அந்த சபையை பார்த்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட இங்கே பாரு அந்த 2 லேடி வருவாங்க, அந்த செல்வா கமிஷ் போட்டு ஒன்றுங்களே, அவங்க அந்த பேட்ச் ஊற்றிருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. உன்னை அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. நீ போகணும். அம்மையில் அமைதியாக போய் எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு இது எனக்கு தெரியாதான் இதை போய் நீ சொல்லி. அவன் என்னடா இவ்வளோ நமக்கே பயமாக இருக்கு. இவன் விடு பாரதி எனக்கு தெரியாது, நான் போய் அவெல்லாம் திருன்னு போய் நல்லா போய் மேலேருந்து கும்பிட்டா வாங்கி ஒரு சிரிச்சா கை தட்டினா அந்த ஹோல் ஆடிட்டோரியம். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேடி இன் த ஸ்டேஜ். அவன் நல்லா தொங்கட்டான வேற போட்டு இப்படியே பற்றிட்டு நெளிச்சு சுகுச்சா. தட்ஸ் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையினுடைய ஏதோ இந்த மக்கள் அங்கீகரித்தார்கள். என் தாய் நான் அங்கீகரித்தது இந்த மக்களை அங்கீகரித்தவோள், இந்த மண்ணை அங்கீகரித்தது. அதான் ஏன்னா எதுக்கு சொல்லுன்னா ஒரு அதை பற்றி சொன்னதுனால. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கூட வந்திருக்கா. சும்மா இருமா உங்கள் ஆத்தாளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துரு. இது நம்ம உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நடக்க படித்தவ படிக்காதவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. உங்கள் அம்மா மட்டும் வாங்கிது. என்ன நாங்கள்லாம் என்ன நாங்கள் 2 பிள்ளையை பத்துலையா? உங்கள் அம்மா தான் பிள்ளை பத்துச்சா? ஓ நீ பிள்ளை பத்துட்டியா? வெரி குட். அதுக்கு அடுத்த வருஷமே அந்தி மந்தாரன் படம் இருந்து அவளை கொண்டு போய் வாங்க வச்சேன். என்ன அந்த பக்கம் தாய், இந்த பக்கம் இப்படி 2 வேணும். அத்தகைய சினிமாவை என்பது என்னை அங்கீகரித்தது, இந்த மக்கள் அங்கீகரித்த காரணத்தினால்தான். நான் அதனால தான் ரொம்ப என்னினிய தமிழ் மக்களே நான் சொல்கிறதுங்கிறது போலி அல்ல, எனக்கு பாசம். ஏன்னா இவர்களோடு நான் இவர்கள் தான் என்னை இந்த மொழியும் இந்த மண்ணும் இந்த கதை சொல்லுகின்ற பாங்கும் தான் என்னை ஒரு அங்கீகரித்து. என்ன நம்ம பிஹெச்டியா அவர் மாதிரி ஒன்றும் கிடையாது. இதுதான் நம்ம தகுதி. அது சொன்னோன்னு ஒரு கை தட்டிடுறீங்க. என்னினிய தமிழ் மக்கள் என்ன அது நெருக்கமான பாசத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. அதனால் ஒரு நானும் பின்னாடி படித்து கிடிச்சு வந்தேன். இது ஒரு எனக்கு பொறாமையும் கூட கொஞ்சம் இவர் மேலே. இவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈரோடு புத்தக திருவிழா. எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. ஈரோடு புத்தக திருவிழா, இந்த மதுரையில் மட்டும் கல்லழகர் திருவிழான்னுக்கிட்டே இருக்கிறீங்க. கல்லழகர் திருவிழாவா? வைகையில் இறங்குது, கழுதையை இறங்குது. டி இது திருவிழாவா அது திருவிழாவா? யோசித்தேன். மதுரையில் ஒரு தடவையாவது மண் வாசனை திருவிழான்னு வச்சு விட்டுருவோமா? ஏன்னா மண் வாசனை சம்பந்தப்பட்ட உலக இலக்கியங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதை புறம் கொண்டு வர வைக்கிறோம். அது பெங்காலா இருக்கட்டும், அஸ்ஸாமா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், இலக்கியத்தில் கிராம இலக்கியங்கள் அற்புதம். இப்போ படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் இந்தியாவுக்கு இணையான ஒரு படத்தை இதுவரையில் நான் பார்க்க முடியாது. நீங்கள் எத்தனை பேர் படம் பார்த்துருப்பீங்க? மதர் இந்தியா ஒரு மெஹபூப் கான் டைரக்ஷனில் இன்னைக்கு என்னைய ஈரமாக வச்சுட்டு இருக்குது அந்த சினிமா தான் மதர் இந்தியா. நர்கிஸ் நடித்தது. இந்த மண் வாழ்க்கையை, இந்திய மண்ணினுடைய வாழ்க்கையை அப்படி பிழிஞ்சு எடுத்திருப்பார். ஒரு விவசாய வாழ்க்கை, குட் எர்த், வேர்ல்டு தி பெஸ்ட் சைனீஸ் ஃபுட்.
இதை மாதிரி இப்போ கேரளா, கர்நாடகா எல்லா இடங்களையும் கிராமிய இலக்கியங்கள் அற்புதமாக இருக்கும். அதுகளை கொண்டாந்து வச்சு அதுக்குன்னு ஒரு திருவிழா செஞ்சிருன்னு அப்போ அவரும் யோசிச்சுட்டே இருக்கேன். இவர் மட்டும் ஈரோடு, நாம மதுரை மண் வாசனை விழான்னு ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு. நான் வைக்கிறேன் இல்லையோ அவருக்கு நான் வழிகாட்டியாக சொல்லுகிறேன், மதுரையிலையும் நீங்கள் நடத்தும், நான் உறுதுணையாக. ஏன்னா இது ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடாது, உலகளவில் வர வேண்டும். ஏன்னா அறிவு, இது அறிவு பாசறை, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு பகுதி இது 8 மாவட்டங்கள் சேர்ந்திருக்கிறது, 32 மாவட்டங்கள் சேர வேண்டும். தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் போய் இலக்கியத்தை கொண்டு கரை சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. என்றால் வாசிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று நான் கேள்விப்பட்டேன், விற்பனையில் வாசிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆச்சரியம். நிறைய பேச்சாளர்களை எல்லாம் கொண்டாதாங்க, நல்ல இலக்கியவாதிகளை கொண்டு வந்து நிறுத்துங்கள். அவர்கள் பசிதாகத்தோடு இருந்து புத்தகத்தை வாங்கி செல்லுவார்கள். ஏன்னா இந்த தொலைக்காட்சி வந்த உடனே படிக்கிறது கொஞ்சம் நின்று இது நம்ம பெண்கள் வந்து முதல்ல நம்மளுக்கு கூட்டு குடும்பமாக இருந்த காலத்தில் எங்கள் தாத்தன் கதை சொல்லியிருக்கான், என் கிழவி கதை சொல்லியிருக்கான். நான் கதை சொல்றதுக்கு முன்னாடி என் பிள்ளைய பிரிஞ்சு போயிட்டான். நம்ம கதை சொல்லலாம் பேரம்பேத்திக்குன்னா, அவன் தாலி எடுத்து எப்போ கட்டினாங்களோ 2வது செகண்ட்லேயே நம்மளை வெட்டிட்டான். இது எவனுமே ஒன்றும் சேர்றதில்லை, கூட்டு குடும்பமே இப்போ கிடையாது. No, there's your way is something different, my way is entirely different, we cannot join together. So I put no. கலாச்சாரம் போய் டிவி வேற, இவங்க எதையும் படிக்கிறதே கிடையாது. டிவியில் உட்காந்து ரிமோட்டை தள்ளிட்டோம், இதை பார்க்க அதை பார்க்க சோம்பேறி ஆகிடும். புத்தகம் நாம் படித்த காலத்தில் புத்தகம் படிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆர்கியூ பண்ணுவேன், ஜெயகாந்தம் புத்தகம்லாம் வச்சுட்டு ஆர்கியூமெண்ட் வரும். அக்கினி பிரவேசம், ஹவ், எப்படி சமூகம் என்பது 4 பேர், அந்த சமூகம் என்பது 4 பேர்லாம் இன்னைக்கு படமாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வாசிக்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கிடையாது. பிரசவிக்கிறது வலி. ஒரு படைப்பாளிக்கு எழுதுவது என்பது ஒரு பிரசவ வலி. ஆனால் பிள்ளையை எடுத்து கொஞ்சுவது தான் வாசிப்பது. அது மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. நம்ம எழுதுறோமோ இல்லையோ வாசிக்க தெரியணும். வாசிப்பது போல் நீ ஒரு வாழ்க்கை தான் வாழுகின்றாய் உன் பெயருக்கு. ஆனால் நீ 1000 புத்தகங்கள் படித்தால் 1000 முறை இந்த பூமியில் வாழ்ந்தது போல் இருக்கலாம். ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு வாழ்க்கை. நீ 1000 முறை வாழலாம். உனக்கு 1000 ஜென்மங்கள் என்பது 1000 புத்தகங்கள் படிப்பதில் தான் இருக்கிறது. அது புத்தகம் படிப்பவர்களுக்கு தெரியும். படைப்பாளிக்கு அது ஒரு வேதனை, வலி. எடுத்து கொஞ்சுவதில் ஒரு சுகம். ஆகையால் இதை வளர்க்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி பெட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிச்சு. இப்போ அதையும் மீறி சென்னையில் கூட வாசிப்பு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது. ஏன்னா இதை போன்ற அமைப்புகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களை போய் இதை சென்றடையும். அது ஒரு நல்ல லைஃப். படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு அப்படி அதை படித்து முடிச்சோன்னு ஒரு கனமாக இருக்கும் நெஞ்சில். நடந்து உலகமே தெரியும். அந்த ஊர், அந்த மனிதர்கள், அந்த கதாபாத்திரங்கள் மட்டுமே இருக்கும். அப்படியே இருக்கும். இன்றைக்கி எனக்கு சமூகம் 4 பேரை படமாக பண்ணணும்னு ஆசை. ஜெயான்ட்டே கேட்டிருக்கேன். அதை எப்படியாவது செஞ்சிடணும்னு பார்ப்பேன். மறுபடியும் எங்கேயோ ஒரு இடங்களில் நிற்கும். அதில் இருக்க முத்துவேலர், நான் முத்துவேலராக ஒரு 30-40 முறை வாழ்ந்திருப்பேன். அதனுடைய சின்ன பாதிப்பு தான் முதல் மரியாதை. சின்ன பாதிப்பு தான் முதல் மரியாதை. அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அவர்கிட்ட ஜெயானந்தன்ட்டே சொல்லியிருக்கேன். அப்படி மிக பிரம்மாண்டமான படைப்பாளிகள், இங்கெல்லாம் படைப்பாளிகள், வாசிப்பாளர்கள் இருக்கின்றீர்கள். இந்த சபையிலே நான் இருந்து பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்தவங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு படைப்பாளி என்பவன் காலத்தின் தேவை. கடந்த காலத்தை மீட்டெடுப்பவனும் நிகழ்காலத்தை பதிவு செய்பவனும் எதிர்காலத்திற்கு வழி சொல்லுபவன் தான் படைப்பாளி. அத்தகைய படைப்பாளிகள் நிறைய தமிழகத்தில் இருக்கிறார்கள். எனக்கு கூட ஆசை, கி ராஜநாராயணே, நாஞ்சில், எங்கள் ஜாதிக்காரங்க, மேலாண்மை பொன்னுசாமி, இதுகெல்லாம் நம்ம மாதிரி சட்டிப்பட்டி, பானை, ஆத்தாங்கரை, கள்ளிச்செடி, கரிசக்காடு, இப்படி இதை மீறி அறிவாளிகள் இருக்கிறார்கள். அவர்களும் சிறந்த எழுத்தாளர். நாஞ்சில் நாடா, இதெல்லாம் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி வாங்கி வாங்கி வச்சுட்டு, ஆனால் இந்த யுகம்
ஏதோ சட்டையில் தீப்பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதை படிக்கிறது இல்லை. வாங்கி வச்சு சில நேரம் கோவம் வந்து வேணும்னே போட்டு சினிமா வேணாம், ஒரு கழுதை வேணாம், படா அப்படின்னு போய் எங்கேயா போய் 2 நாளைக்கு படிப்போம். அதுக்குள்ளே ஃபோன் அடித்து அதை சொன்னி இதை பண்ணி குழப்பிடுவாங்க, திருப்பி வந்துடும்.